முழங்கால் வலி, முழங்காலில் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கும்னா குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கும். அப்படின்னா என்னென்னா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் குந்த வச்சு உட்காந்துட்டு உட்கார முடியாது. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஏர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயாக இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி சிம்டமோட சேர்த்து அதுக்கப்புறம் என்னென்ன வரும்னா, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா படி ஏறி இறங்குறப்ப வலி, சம்மணக்கால் போட்டு உட்கார்றப்ப வலி, கீழேருந்து எந்திரிக்கிறப்ப வலி, இப்படியே ஆரம்பித்து ரொம்ப தூரம் நடந்தா வலி, அப்புறம் உட்காந்துட்டு எந்திரிச்சாலே, சும்மா உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு எந்திரிச்சாலே வலி, அப்புறம் எந்நேரமும் வலி, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து அதிகமாகிட்டே போகும். அது மோஸ்ட்லி இயர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும். இல்லை ரொம்ப பெரிய சிம்டம்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்குன்னா அது மாடரேட்டாவோ சிவியராக கிரானிக் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயாவோ இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா என்னென்னா, நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம முடி வெள்ளையாவது இல்லைங்க, அதே மாதிரியே நம்மளோட தலை சொட்டையாவது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏஜ் ஆக ஆக சிலருக்கு மாறுது இல்லை, அந்த மாதிரி உள் உறுப்புகளும் டீஜெனரேட் ஆகும். அதுக்கு பேர் தான் தேய்மானம். உள் உறுப்புகளும் தேஞ்சு போகும். உள் உறுப்பை எல்லாம் வந்து சின்ன வயசில் இருந்த மாதிரியோ மிடில் ஏஜில் இருந்த மாதிரியோ இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். அந்த மாதிரி ஓஏ வந்து டீஜெனரேட் ஆகிடுறதுக்கு தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீன்னு பேர். என்னென்னா நீ வந்து அந்த மாதிரி ஆயிடுது. அது நிறைய ரீசன்ஸில் ஆகும். ஏஜ் ரிலேட்டட், அப்புறம் நம்மளோட உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாம். ஸோ பர்டிகுலராக ரீசன் சொன்னால் கொஞ்சம் அன்ஹெல்த்தி சாப்பாடு, அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரெஸ்ஸு மெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் முழங்கால் வலிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் வந்து சம்மந்தம் இருக்குது. இது தவிர உணவில் எடுத்துக்கிட்டால் குக்கரில் சமைச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா பாட்டில் தண்ணி எப்போ பார்த்தாலும் குடிக்கிறது, அப்புறம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது இல்லை, வெயிலில் போகாமல் இருக்கிறது, விட்டமின் D3 கிடைக்காம, கால்சியம் கிடைக்காம, அண்ட் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருந்துட்டா என்ன பண்ணலான்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். முக்கியமான எக்ஸசைஸ் அது. அந்த ஒரு எக்ஸசைஸே கூட உங்களுக்கு ஓரளவுக்கு வலியை குறைக்கும். அந்த எக்ஸசைஸை தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் எக்ஸசைஸும் இப்போ சொல்லித்தர ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸுங்க. அப்படின்னா முட்டிக்கடியில் துண்டை மடக்கி வச்சுட்டு 10 வரைக்கும் அமுத்தி 10 வரைக்கும் விடுறது. அதை கரெக்டாக மோனிஷா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்தியன் குந்த வச்சு உட்காரக்கூடாது, இன்னொன்று சம்மணங்கால் போட்டு உட்காரக்கூடாது, ரொம்ப தூரத்துக்கு படியில் ஏறி இறங்கக்கூடாது. ஸோ வந்து ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்கள் முட்டி கடியில் இவ்வளோ மொத்தத்துக்கான ஒரு பெட்ஷீட்டோ இல்லை டவலோ இதெல்லாம் மடிச்சு முட்டிக்கு அடியில் வச்சுக்கோங்க. முட்டிக்கு அடியில் வச்சுட்டு முட்டியை கீழே ப்ரெஸ் பண்ணணும். டவலுக்கு கீழே ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் வச்சுருந்துட்டு ரிலாக்ஸில் வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய தடவை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட நீ பெயின் வந்து சரியாகும். இது இவங்க சொன்னதை திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேங்க. இந்த அளவுக்கு உயரம் இருக்கிற மாதிரி துண்டை ப்ராப்பராக மடக்கி சுருட்டி வச்சிடக்கூடாது. ப்ராப்பராக மடக்கி முட்டிக்கடியில் வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் முட்டியை ப்ரெஸ் பண்ணணும். அது 2 ஹார்டாகவோ 2 லெஸ்ஸாவோ இருக்கக்கூடாது. 10 வரைக்கும்னா 1 2 3 அப்படி விட்டு எடுக்கிறது இல்லைங்க. 10 வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுறது. அதே மாதிரி முட்டினா முழங்காலுக்கு அடியில் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுறதும், அப்புறம் 10 வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதும். இந்த மாதிரி 1 1 2 2 3 3ன்னு அன்லிமிட்டெட் டைம்ஸு 100 தடவை 200 தடவை 300 தடவை கூட செய்யலாம். இதை மல்லந்து படுத்துட்டு காலெல்லாம் ஷோல்டர் அளவுக்கு அகலத்தில் வச்சுட்டு, ரொம்ப ஒட்டியும் வேணாம் அகலமாகவும் வேணாம், மீடியமாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸான பொசிஷனில், பர்டிகுலர்லி பாயிலையோ இல்லை இரும்பு கட்டில் மரக்கட்டில் ஒரு ஃபேமான இடத்துல பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் 3-4 லிட்டர் குடிங்க. பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஹீட் பாடியாக இருந்தால் நல்லெண்ணெய், ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். முழங்கால் வலி இல்லாமல் இருங்க. கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.